ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இந்த வைஷ்ணவா வாழ்க்கை நெறிமுறைகள் வகுப்பு, இதில் நம்ம டாபிக் என்னன்னா, தலைப்பு கோயிலில் எப்படி நடந்துக்கணும், கோயிலில் நம்ம எப்படி நடந்துக்கணும், என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்னென்ன ஃபாலோ பண்ணணும், எப்படி நம்ம அபராதங்களை தவிர்த்து, சேவா அபராதம், விக்கிரகத்துக்கு பண்ணக்கூடிய அபராதம், அபராதங்களை ஏன் தவிர்க்கணும் அப்படின்னா, அபராதங்களை தவிர்த்தாதான் பக்தியில முன்னேற்றம் வரும். இந்த அபராதங்களோடு பக்தி பண்ணிட்டு இருக்கும்போது முன்னேற்றம் வராது. நாம யோசிச்சுட்டே இருப்போம், என்னடா நான் ரொம்ப வருஷமா பக்தியில இருக்கேன், எனக்கு ஏன் முன்னேற்றம் வர மாட்டேன், இந்த மாதிரி ஏதாவது அபராதம் பண்ணிட்டு, நம்மள அறியாமலே அபராதம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பக்தி ரசாம்ஸ் இந்த புஸ்தகத்துல நம்ம போன வகுப்புல ஒரு 32 அபராதங்கள் தவிர்க்க வேண்டியது. இந்த குற்றங்கள் பக்தர்கள் தவிர்க்கணும். திருக்கோயிலில் வரும்போது, ஆலயத்தில் வரும்போது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது ஆன்மீகத்துக்கு முன்னேற்றம் தரும். ஸோ இன்னைக்கு மேலும் அது இன்னும் ஒரு 29, 30 இருக்கு, என்னென்ன குற்றங்கள் மேலும் தவிர்க்கணும் அப்படின்னு. கோயிலில் டெம்பிள் ஹாலில் கோயிலில் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, இதுவே 32 குற்றங்களின் பட்டியல். போன வகுப்புல படிச்சது 32 மிஸ்டேக்ஸ், அஃபென்ஸ், குற்றங்கள். இது இல்லாம போன வகுப்புல படிச்ச 32 இல்லாம வராக புராணத்துல மேலும் பல குற்றங்கள் இருக்கிறதா ரூப கோஸ்வாமி எழுதியிருக்காரு. பக்தி ரசாம் சிந்து புஸ்தகம் பாருங்க. பக்தி ரசாம் சிந்து புஸ்தகம் ஒரு பக்தருக்கு எவ்வளவு முக்கியம். பக்தி ரசாமிருத சிந்து. பக்தினா என்னது? கிருஷ்ணர் மேல அன்பு. அந்த அன்பை ஒருத்தர் சுவைக்கணும் அப்படின்னா பக்தி ரசம். ரசம்னா சுவை. அது இந்த புஸ்தகம் படிச்சா, இந்த புஸ்தகத்தை நம்ம ஃபாலோ பண்ணா, ரூப கோஸ்வாமியோட அடிச்சுவட்டை பின்பற்றினா, யார் ஒருத்தர் ரூப கோஸ்வாமியோட எழுத்துக்களை பின்பற்றுறாங்களோ, அவருடைய உபதேசங்களை, அவருடைய வழிகாட்டுதலை பின்பற்றுறாங்களோ, அவங்க பக்தி ரசம் சிந்துவம். பக்தி ரசம்ங்கிற சிந்து. சிந்துனா கடல். அதுல நீந்தலாம், மூழ்கலாம், அதுல மூழ்கலாம். இந்த ஆச்சாரியர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றலாம். ஸோ மேலும் ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாரு? இருட்டு அறையில் வைத்து ஒருவன் திருமூர்த்தத்தை தொடக்கூடாது. ஆல்டர்ல போய் லைட்டு போடாம விக்கிரகத்துல டச் பண்ணக்கூடாது. கோயில் எப்போ போனாலும் ஆல்டர்ல போகும்போது கர்ப்ப கிரகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒலி எழுப்பணும். ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஜெகநாத் அப்படின்னு பகவானை வேக்கப்படணும். ஒலி எழுப்பிட்டு அப்புறம் லைட்டு போடணும். ஃபர்ஸ்ட் லைட்டு போட்டு அப்புறம் ஒலி எழுப்பணும். ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஜெகநாத் பெல் அடிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் உள்ள போகணும். லைட்டை போடாமல் திடீர்னு உள்ள போகக்கூடாது. அது ஒரு மரியாதை இல்லை. இப்போ ஒருத்தர் ஒரு வீட்டிலே இருக்காங்க, என்ன சொல்றோம் நம்ம? ஃபர்ஸ்ட் ஹரே கிருஷ்ணா உள்ள வரலாமா, இதான மரியாதை. திடீர்னு உள்ள போனா என்னங்க இந்தியில் இல்லையா, சொல்லாம வரீங்களே இல்லையா, அந்த மாதிரி தான் அது. ஸோ அப்போ இருட்டறையில வச்சு ஒருத்தர் பகவானை தொடக்கூடாது. பகவானின் விக்கிரக வழிபாட்டில் அதனை வழிபடுவதற்கு ஒழுங்குமுறை விதிகளை கடுமையாக பின்பற்ற வேண்டும். விக்கிரக வழிபாட்டில் தலைமை பூஜாரி அல்லது பூஜாரி என்ன சொல்றாங்களோ அதை நம்ம சின்சியரா ஃபாலோ பண்ணணும். வீட்டில் இருக்கிற விக்கிரகத்துக்கு நம்ம ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். வீட்டில் சின்ன சின்ன விக்கிரகங்களால படங்கள் வச்சு வழிபடும் போது அங்கே கோயில் இருக்கிற அளவுக்கு அவ்வளவு ஸ்ட்ரிக்டான இது கிடையாது. ஹவுஸ் டேட்டிங் வீட்டில் இருக்க விக்கிரகத்துக்கு ரொம்ப ஸ்டாண்டர்ட்லாம் மினிமம் ஸ்டாண்டர்ட் தான். வீட்டில் வழிபாடு பண்ற விக்கிரகத்துக்கு நியமங்கள் ரொம்ப குறைவா வச்சுக்கலாம். பக்தருடைய வழிகாட்டுல வழிபாடு செய்யலாம். ஆனா கோயில்ல பிராண பிரதிஷ்டை, பகவானை பிரதிஷ்டை செய்ததுக்கு அப்புறம் அந்த ஆச்சார அனுஷ்டானம் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணும். ஏன்னா இங்க பகவான் சுயமா எழுந்தருள்ற அந்த விக்கிர ரூபத்தில் இருக்கார். அதனால
அங்கே அது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், பாஞ்சராத்திக விதிப்படி நம்முடைய பூஜா வழிபாடு வந்து பாஞ்சராத்திக விதி, பாரத பாஞ்சராத்திக விதி. அந்த பாஞ்சராத்திக விதிப்படி ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் ஓசை எதுவும் எழுப்பாமல் ஒருவன் கோயிலுக்குள் செல்லக்கூடாது. நம்ம டெம்பிள் ஹாலில் வரும்போது முன்னாடி ஒரு பெல் கட்டி வச்சிருப்போம். அந்த பெல்லை ரிங் பண்ணலாம், டச் பண்ணலாம், இல்லை ஹரே கிருஷ்ணா ஜெய் ஜெகநாத் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரலாம். மௌனமாக உள்ள வரக்கூடாது, ஒரே உற்சாகமாக வரணும். இதெல்லாம் உற்சாகம். கோயிலுக்கு வரும்போது சத்தம் பகவான் அதுக்கு காய்ச்சி மூச்சு கத்திட்டாலும் வரக்கூடாது. காய்ச்சி மூச்சு கூச்சல் போடாம ஜெய் ஜெகநாத் ஹரி போல் ஹரே கிருஷ்ணா. இந்த பகவானை பார்க்கும்போது உற்சாகத்தை தெரியும். ஒரு பகவான் வந்து உற்சாகமான ஒரு பக்தர் வராரு, அப்படியே பகவான் மட்டும் சோகமா ஐயோ நானும் கோயிலுக்கு வந்துட்டேனே அப்படின்னு வராம என்னையும் கோயிலுக்கு வர சொல்லிட்டாங்களே நான் இன்னைக்கு சர்வீஸ்க்கு வர போகணுமா அப்படின்னு வராம அது உற்சாகமா வரும். பகவான் வந்து அந்த பக்தரை பார்க்கும்போது பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம் வரும். நம்ம பகவானை பார்ப்போம், நமக்கு உற்சாகம் வரணும். நம்மள பகவான் பார்ப்போம் ஒரு சந்தோஷம், பரவாயில்ல ஒரு உற்சாகமான பக்தர் வந்திருக்காரு, இவெல்லாம் சேவை பண்ண வந்துட்டான்னு எனக்கு அப்படின்னு பகவான் வந்து இவங்கெல்லாம் எனக்கு சேவை பண்ண வந்துட்டாங்களா அப்படின்னு நினைக்கூடாது. அதுக்கப்புறம் நாய் போன்ற இழிந்த விலங்குகளின் பார்வையில் பட்ட உணவினை திருமூர்த்தத்துக்கு படைக்கக்கூடாது. அதாவது ஆஃபரிங் பண்ணும்போது பகவானுக்கு போகா நிவேதனம் எடுத்துட்டு போகும்போது நல்லா கவர் பண்ணிடணும், மூடிடணும். அது எந்த விலங்குகளும் பார்க்கறதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. ஈவன் யாரும் டிவோட்டிஸ் கூட பார்க்கக்கூடாது, பக்தர் கூட பார்க்கக்கூடாது. அதனால கவர் பண்ணி போகா வந்து ஃபஸ்ட்டு அந்த போகாவை கிச்சன்லேருந்து வெளியில் வரும்போது அங்கே பகவான் மட்டும்தான் பார்க்கணும், என்ன பண்ணியிருக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் அது பிரசாதமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் எல்லாருக்கும். ஃபஸ்ட்டு போகா வந்து யாருமே, அது குறிப்பாக ரொம்ப லோ கிளாஸ் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் வழிபடும் போது ஒருவர் அமைதியை குலைக்கக்கூடாது. ஒருத்தர் வர்ஷிப் பண்ணிட்டு அங்கே காய்ச்சி மூச்சு சத்தம் போடுறது, சத்தம் போட்டு பேசுறது, ஃபோனில் பேசுறது, இதெல்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸ். பகவானை வர்ஷிப் பண்ணும்போது பகவானை ஒருத்தர் வழிபாடு பண்ணிட்டு அங்கே நம்ம கூச்சல் போடக்கூடாது. அப்புறம் ஆர்த்தி பண்ணிட்டு இருக்கிறோம், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. அங்கே பகவான் இருக்காரு. இதெல்லாம் எட்டிகேட் ஆக்சுவலி. இப்போ நானே பேசிட்டு இருக்கிறேன், நீங்கள் எதாவது சத்தம் போடாமல் கொஞ்சம் இருங்க, பேச விடுங்க என்ன அப்படின்னு கோவம் வருது இல்லையா? அது மாதிரி பகவானுக்கு ஆரத்தி பண்ணும்போது ஆரத்தி நடக்குது சும்மா இருங்க அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடாது. அந்த ஆரத்தியில் வந்து பகவானை தரிசனம் பண்ணி பாடணும். அங்கே ஒருத்தர் உயிரை கொடுத்து பாடிட்டு இருப்பார், இங்கே கச்ச முச்சான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவர் பாடி முடிச்சோன்னே பின்னாடி பாடணும். கீர்த்தன் அடுத்து கீர்த்தனில் படிப்போம். அதெல்லாம் கீர்த்தன் பண்ணும்போது எப்படி எல்லாம் இருக்கணும். கீர்த்தன் பாடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பாடுறத கரெக்டாக காதில் வாங்கிட்டு அப்புறம் பாடணும். அவர் ஒரு டியூனில் பாடிப்போம், நம்ம ஒரு டியூனில் பாடிட்டு அப்புறம் அவர் பாடிட்டு அவர் உயிரை கொடுத்து பாடுவார், நம்ம கச்ச முச்சான்னு பேசிட்டு. ஸோ இதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு அவை அடக்கம், இதெல்லாம் எட்டிகேட். பகவான் முன்னாடி வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் வழிபடும் போது ஒரு அமைதியை குலைக்கக்கூடாது, சைலண்டாக இருக்கணும். அங்கே கீர்த்தன் பாடிட்டு அந்த வெறும் பகவானை, அதனால தான் ஏன் பெல் அடிக்கணும், பகவானுக்கு ஆரத்தி பண்ணி ஏன் பெல் அடிக்கணும். மற்ற விஷயங்கள் எதுவும் காதில் விழக்கூடாது, எதுவும் எங்களும் பேசுறதுலாம் காதில் விழக்கூடாது. அதில் ஹரிநாம நாம ஜபிக்கலாம், கீர்த்தனம் பாடலாம், இதெல்லாம் தான் காதில் விழுகணும், வேற எதுவுமே காதில் விழக்கூடாது. அதுக்கப்புறம் வழிபடும் போது ஒருவர் மலஜலம் கழிக்கக்கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரெஷர் பண்ணி வச்சுக்கிட்டே ஆர்த்தி பண்ணிட்டு போயிடக்கூடாது. அதனால பேசாமல் போயிட்டு வந்து குளிச்சுட்டு வந்து ஆர்த்தி பண்ணணும் இல்லையா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும், அங்கேயே நாஸ்தி பண்ணிடக்கூடாது. அது சொல்லியிருக்கு, நான் சொல்லலை. பாருங்க, வழிபடும் போது ஒருத்தர் மலஜலம் கழிச்சிடக்கூடாது, சீரியஸாக தான் சொல்லி. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். ஏன்னா பகவான் முன்னாடி மங்களமான விஷயங்கள் தான் பண்ணணும், அசுத்தமான விஷயங்கள் பகவான் முன்னாடி செய்யக்கூடாது. அசுத்தமான விஷயங்கள் பகவான் முன்னாடி செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் நறுமண மலர்களை படைக்காமல் நறுமண தூபம் காட்டக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் பகவானுக்கு ஃப்ளவர்ஸ் ஒன்னொரு ஃப்ளவராக வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தூப ஆரத்தி பண்ணணும். எதுவுமே வெறுமனே பகவானை வச்சுட்டு தூப ஆரத்தி பண்ணக்கூடாது. நம்ம சில தப்பு பண்ணிடுறோம். அட்லீஸ்ட் பகவானி லோட்டஸ் பீட்ல ஒரு ரெண்டு ஃப்ளவராக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் ஆஃபர் பண்ணிடும், பூவை ஆஃபர் பண்ணிட்டு பகவானுக்கு பூ போட்டுட்டு 1-2 பூ வச்சுட்டு அப்புறம் தூப ஆரத்தி பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் ஆஃபர் பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம கவனிக்காம விட்டுருவோம். அதுக்கப்புறம்
மனமற்ற மலர்களை படைக்கக்கூடாது. இது ரொம்ப கஷ்டம் கலியுகத்தில். அதெல்லாம் ட்ரை பண்ணலாம் இல்லையா? நீ கலியுகத்தில் வர பெரும்பாலும் பூக்களே அடிச்சிட மருந்து அடிச்சு தான் வருது. அதில் மனமும் இல்லை, ஒன்றும் இல்லை. கூடுமானவரைக்கும் நம்ம ட்ரை பண்ணணும். நல்ல வாசனை உள்ள மலர்களாக சீசன் அந்தந்த சீசனுக்கு ஃப்ளவர் வரும். சிலருக்கு அந்த கூட நாலேஜ் இருக்காது. அந்த சீசன் ஃப்ளவர் வாங்கி கட்டணும் கொடுது. ஸோ அந்தந்த சீசனுக்குள்ள ஃப்ளவர் வாங்கி ஆஃபர் பண்ணும் பகவானுக்கு. இது வந்து டேலியா பூ சீசனா, பகவானுக்கு டேலியா பூ கொடுக்கணும். இது ரோஸ் சீசனா, ரோஸ் கொடுக்கணும். அந்தந்த சீசனுக்குள்ள ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ், அந்தந்த காலத்துக்குள்ள பழங்கள், அந்தந்த காலத்துக்குள்ள பூக்களை வந்து பகவானுக்கு நிவேதனம் பண்ணும். நம்ம சாப்பிட ஆசைப்படுறோம்ல, இந்த ஃப்ளவர் சீசன் வாங்கி தலையில் வச்சுக்கோ, இந்த பழத்தை வாங்கி சாப்பிடு இல்லையா? நமக்கு ஆசை இருக்குல்ல. அப்போ இது வந்து என்னுடைய, அதாவது அந்த காலத்தில் உள்ள பூக்களையும் பழங்களையும் நான் அனுபவிக்க நினைக்கிறது புலன்போம். அது பகவானுக்கு கொடுக்க நினைச்சா அது பக்தி. அதுக்கப்புறம் பிரசாதமா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மல்லிப்பூ வந்து சீசன் வந்தது, அழகா மல்லிப்பூ மாலை கட்டி அதை பகவானுக்கு படைச்சிட்டு அப்புறம் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் ஃப்ரூட்ஸ் அதே மாதிரி தான், நான் அன்றைக்கே பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒருவர் தனது பற்களை துலக்க தவறக்கூடாது. பல்லு தேய்க்க நல்லா. அது குறிப்பா பூஜா சர்வீஸ் பண்றவங்க மேல துர்நாற்றம் வீசக்கூடாது. டெய்டி கிட்ட போறவங்க துர்நாற்றம் வீசக்கூடாது. நல்ல பல்லெல்லாம் கிளீன் பண்ணி சோப்பெல்லாம் போட்டு கிளீனா இருக்கணும். சரி, எனக்கு வந்து என் உடம்புல வேர்வையெல்லாம் வருதுன்னா துர்நாற்றம் வந்து அவங்க டியோட்ரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். டியோட்ரண்ட் தெரியும் இல்லையா? டியோட்ரண்ட் நல்லது. எப்படி அந்த முட்டு மாதிரி இங்கெல்லாம் தேய்ச்சிக்குவாங்க. அத்தரு, டியோட்ரண்ட்டு, சென்ட்டு, அது யாருன்னா பூஜாரிக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா பகவான் கிட்ட போறதுனால. அதுக்கு நம்ம எடுத்து போட்டுக்கூடாது. கிளாஸ்ல சொல்லிட்டாங்க சென்ட் போட்டுக்கலான்னு, அடி சென்ட்டை சர்றன்னு தலை சுத்துற மாதிரி. சிலர் அத்தர்லாம் போட்டா எனக்கு தலை வலிக்கும். அது மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவன் அங்க போட்டுப்பா, இங்க தலை சுத்துதான். ஸோ அந்த மாதிரி நம்ம வாசனை திறமை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்ப ஏன் பூஜாரி பயன்படுத்தலாம்? பூஜாரி வந்து ஆல்டருக்குள்ள போறதுனால அவர் மேல வந்து துர்நாற்றம் வீசக்கூடாதுனால லேசா அப்படி அதுக்கு போட்டு அப்புறதெல்லாம் இல்லை. என்ன பூஜாரி சென்ட் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க, பிடிச்சி அடி சென்ட்டை அப்படி போடக்கூடாது. லைட்டா அங்கங்க தேய்ச்சிட்டு ஸ்மெல் இல்லாது. அதுக்குன்னு பல்லு விளக்காம சென்ட் எடுத்து போட்டுக்கூடாது இல்லையா? அதை பல்லெல்லாம் கிளீன் பண்ணிட்டு நல்லா குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் அதெல்லாம் போட்டு அப்புறம் அந்த ஜவ்வாது யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு ஜவ்வாது வந்து லேசாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உடலுறவு கொண்டவுடன் கோயிலுக்குள் செல்லக்கூடாது. அப்புறம் மாத விளக்கு நாட்களில் உள்ள பெண்களை தொடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். சிலப்போ நம்ம தப்பு பண்ணிடுவோம். என்ன பண்ணுவோம்? அந்த மாதாஜி கோயிலுக்கு வரக்கூடாது, ஆனால் என்கிட்ட வண்டி இல்லை, அந்த மாதாஜி என்னை கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க, அப்போ நான் அசுத்தமாயிட்டேன். எப்படி? அவங்க தான் கோயிலுக்கு வரக்கூடாது பிரபு, நான் வந்துட்டு பிரபு, ஆனால் யார் கூட வந்தீங்க? அவங்களோட தான். ஸோ அது தப்பு. ஒருத்தர் வந்து சுத்தம் இல்லைன்னா அவங்கள டச் பண்ணக்கூடாது, அவங்க கூட வரக்கூடாது. அதே மாதிரி வெளியிருந்து பப்ளிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறவங்களும், நான் வந்து என்கிட்ட வண்டி இல்லை, நான் ஆட்டோவில் வந்தேன், பஸ்ஸில் வந்தேன்னா அங்கே பக்கத்தில் யார் உட்காந்துருக்கா, அவங்க சுத்தமா தெரியாது. அதனால அப்படி ஒரு சூழ்நிலையில் வந்துட்டா கோயிலில் வந்து குளிச்சுட்டு சாரி மாற்றிட்டு தான். அந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் யூஸ் பண்ணுறவங்க, ஆட்டோவில் வந்தேன், ஷேர் ஆட்டோவில் வந்தேன், பஸ்ஸில் வந்தேன், பக்கத்தில் யார் உட்காந்தா, பக்கத்தில் யார் நின்னா, யார் என்ன தொட்டா, அவங்க சுத்தமாக தெரியாது. அப்போ நம்ம அப்படியே போய் பகவானுக்கு போக செய்யணும். இதெல்லாம் முக்கியம். ஆமாம் இருக்கு. அப்படின்னா குளிச்சுட்டு வந்து சாரி மாற்றிட்டு அப்புறம் திலக்கெல்லாம் போட்டுட்டு ஆஜமனம் பண்ணிட்டு அப்புறம் போய் பகவான் செய்யணும். தெரியாது நமக்கு, நம்ம யார் சுற்றி யார் இருக்கா, நம்ம கூட யார் வரா போகிறா. ஆனால் தெரிஞ்சு எப்போ நடக்கும்? இது மாதிரி நடந்துடும். அந்த மாதாஜி வரக்கூடாது, என்னை கொண்டு விட்டுட்டு போனாங்க, என் பொண்ணு சுத்தம்லாம் என்னை கொண்டு வந்து கோயிலில் விட்டுட்டு போயிட்டாங்க. நோ. ஸோ அவங்க டச் பண்ணக்கூடாது. அவங்கள தொட்டால் நமக்கு தீட்டாது. இறந்த பிணத்தை தொட்டு விட்டு ஒருவன் கோயிலுக்குள் நுழையக்கூடாது. ஒரு டெட் பாடி, ஆக்சுவலி டெட் பாடி பார்த்துட்டே கோயிலுக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா அது கண்டாமினேஷன், அது அசுத்தம். ஒரு இறந்த உடலை தொட்டா உடனே போய் குளிச்சு ஆஜமனெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் டெம்பிளுக்கு வரணும். அப்புறம் துவைக்காத துணிகளையோ அல்லது சிவப்பு நீல வண்ண ஆடைகளையோ அணிந்து கொண்டோ ஒருவன் கோவிலுக்குள் செல்லக்கூடாது. பரவாயில்ல, அழுக்கு ஒன்றும் இல்லை, அதையே போட்டுக்கலாம் அப்படின்னு அழுக்கு துணியை போட்டுட்டு அப்புறம் சிவப்பு கலர்ல சிங்கிச்சா, சிவப்பு கலர் சிங்கிச்சா, நீல கலர் சிங்கிச்சா, அந்த மாதிரி வண்ண ஆடைகளை அணிந்து கொண்டோ ஒருவன் கோயிலுக்குள் செல்லக்கூடாது.
அந்த ஆடையை பார்த்தா சாத்வீகமா இருக்கணும். நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அது சாத்வீகமா இருக்கும். அது லைட் கலர்ல ப்ளீஸிங்கா இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா பலார் நிறைய மாதிரி இருக்கக்கூடாது. ட்ரெஸ் கலர் கலரா போட்டிருப்பாங்க. அது ரஜோகுணம். அதாவது நம்ம போடுற ட்ரெஸ்ஸும் நம்ம குணத்தை வெளிப்படுத்தும். நம்ம உண்ணும் உணவு, உடுக்கும் உடை, பேச்சு, இதெல்லாமே 3 குணத்தை பிரதிபலிக்கும். அரைகுறையா ட்ரெஸ் போட்டா அவங்க ரஜோகுணம் தமோ குணத்துல இருக்காங்க. அரைகுறை ட்ரெஸ், இந்த மோகினி படத்துல வரும் இல்லையா, டைட்டு இப்படி போட்டு அது அடுப்புல காலை வச்சிருக்கும். அந்த பரிதிங்க பழைய மோகினி படத்துல வரும். இப்படி தலையெல்லாம் வச்சு போட்டு டைட் பேண்ட் போட்டிருக்கும், ஒயிட் கலர் டைட் பேண்ட். பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்தது ஜெகன் அந்த மோகினி யூடியூப்ல இல்லை, அந்த மோகினி மாதிரி டைட்டா போட்டுட்டு இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா, இதெல்லாம் ரஜோகுண ட்ரெஸ், ரஜோகுணா தமோ குணம். அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது. மாதாஜிஸ்னா சாரி, நல்லா சாரி கட்டிட்டு அந்த கோயிலில் வரும்போது அப்படி மேலே போட்டோம். பிரபுஸ்னா தோத்தி குர்த்தா, இதுதான் எப்பவுமே வைஷ்ணவா கல்ச்சர், வைஷ்ணவா ட்ரெஸ். இல்லை நான் பிரச்சாரத்துக்கு போகிறேன், அந்த இடத்துல வந்து நான் தோத்தி குர்த்தாவில் போனால் அங்கே பர்மிஷன் தரமாட்டாங்க, அந்த ஸ்கூலில் போய் பிரச்சாரம் பண்ணால் பேண்ட் ஷர்ட்டில் போவோம், பிரச்சாரத்துக்காக வேண்டி. சரி, அப்புறம் ஒருவன் பிணத்தை பார்த்து விட்டு ஒருவன் கோயிலுக்குள் செல்லக்கூடாது. டெட் பாடி பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்குள்ள வரும். டெட் பாடி பார்த்தாலே கண்ணன் அந்த பக்கம் திருப்பிக்கும். ஸோ பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்து கோயிலுக்கு போகும். அப்புறம் கோயிலில் வைத்து இது ஏற்கனவே படிச்சிட்டோம், கேஸ் பாஸ் பண்ணக்கூடாது. கோயிலில் வச்சு மலை வாயு வெளிப்படுத்தக்கூடாது. கோயிலுக்குள் ஒருவன் கோபம் கொள்ளக்கூடாது. அஜ்ஜோ, இதான பிரச்சனையே, இதான பிரச்சனையே. கோயிலுக்குள்ள கோபம் கொள்ளக்கூடாது. ஆனா வருதே என்ன செய்யறது? அதனால கோயிலை விட்டு வெளியில வந்துட்டு கொஞ்சம் அப்படியே 2 மாதம் ஜெபம் பண்ணி கோபத்தெல்லாம் தணிச்சுட்டு அப்புறம் இப்படி பண்ணிருக்கலாம் இல்ல. அதனால சில நேரம் கோயிலுக்குள்ள எப்படி கேட்பேன், இப்படி பண்ணிருக்கலாம் இல்லைங்க, வேற என்ன பண்ணி திட்ட முடியாது, ஏன் இப்படி பண்ணல, இப்படி பண்ணிருக்கலாம்ல, என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நானாவது பண்ணிருப்பேன்ல இல்லையா? திட்ட முடியாது. ஏன்னா கோயிலுக்குள்ள வச்சு திட்டக்கூடாது, அது திட்டினாலும் ஓடிடுவாங்க இல்லையா? அதனால கோயிலுக்குள்ள வச்சு வருவன் கோபம் கொள்ளக்கூடாது. சுடுகாட்டுக்கு சென்று விட்டு ஒருவன் அப்படியே கோயிலுக்குள் செல்லக்கூடாது. பிரபு நம்மளே இந்த உடம்புல பிரபு, ஆத்மா பிரபு, வாங்க பிரபு கோயிலுக்கு போயிடலாம். இந்த கிளாஸ்ல சொல்றீங்க நான் இந்த உடம்புல ஆத்மான்னு, அப்புறம் அந்த ஆத்மா சுடுகாட்டுல இருந்தா என்ன, கோயில இருந்தா என்ன? அதான் உடம்பு விட்டுட்டு ஆத்மா போயிடுச்சே. அதனால கிருஷ்ண உணர்வுல ஹரே கிருஷ்ணா சொல்றவங்க எல்லாம் மங்களம் தான், அமங்கலமே கிடையாது. நீங்க எங்க இருந்து ஹரே கிருஷ்ணா சொன்னாலும் மங்களம் தான். பிரபு நான் சுடுகாட்டுல போனேன், அங்கேயும் ஹரே கிருஷ்ணா சொன்னேன், நான் புனிதமாயிட்டேன். நீங்க தான் சொன்னீங்களே ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா கங்கையில குளிச்ச மாதிரி, கங்கையில குளிச்சிட்டேன் கோயிலுக்குள்ள வந்துட்டு இல்லையா? நோ இல்லையா? ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா கங்கையில குளிக்கிறது சமம். கங்கையில பல முறை குளிக்கிறது வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும், ஒரு தடவை ஜபிச்சாலே போதும். அப்போ நீங்க நான் சுடுகாட்டுக்கு போயிட்டேன், நான் கங்கையில குளிச்சுட்டேன் ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டேன். நோ. ஸோ அதெல்லாம் இங்க பொருந்தாது. ஏன் இங்க பொருந்தாது? கோயிலுடைய தூய்மை வந்து கிடக்கும். அதுக்குன்னு ஒரு பியூர் தூய்மையான இடம். கோயில், கருவறை, கர்ப்ப கிரகம், அப்புறம் மடப்பள்ளி, சமையலறை, இங்கெல்லாம் கிளீனா இருக்கும். இது பகவானுடைய இடம். சரி, அடுத்தது கோயிலுக்குள் ஏப்ப விடக்கூடாது. அங்க வந்து கழுத்து வரை சாப்பிட்டு பகவான் முன்னாடி வந்து ஏப்ப விடக்கூடாது. அதாவது உண்ட உணவு செரிக்கும் வரை ஒரு கோயிலுக்கு செல்லக்கூடாது. பிரபு நான் காலையில 10 மணிக்கு தான் சாப்பிட்டேன், கழுத்து வரைக்கும் சாப்பிட்டேன், நீங்க வேற யாருக்கா சர்வீஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்க தான் நீ கிளாஸ்ல சொன்னீங்க நிறைய சாப்பிட்டுட்டேன், எப்போ வருது, நான் சர்வீஸ்க்கு வர முடியாது, வேற யாருக்கா சர்வீஸ் கொடுத்துருக்கேன். இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ என்ன தேவையோ சாப்பிடணும். நமக்கு சில சிக்னல்லாம் வரும் சாப்பிடும்போது, சாப்பிட்டு இருக்கும்போது சிக்னல் வரும். ஒரு 4 இட்லி சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படின்னு லைட்டாக ஒரு சிக்னல், அப்படின்னா உனக்கு போதும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கேன், இட்லி கூட வச்ச சட்னி ரொம்ப டேஸ்டாக, இன்னும் 2 இட்லி உள்ள போகும். அது கூட இன்னொரு கார சட்னி வச்சிருக்காங்களா, அது கொஞ்சம் கொடுங்களேன். அப்புறம் பார்த்தா 4, 8, 12 ஆகி அப்புறம் கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ என்ன தேவையோ இந்த உடலையும் ஆன்மாவையும் பராமரிக்கிறதுக்கான பிரசாதத்தை மட்டும் ஏற்று. சரியா? அப்புறம்
கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. அது யாரும் பண்றதில்லை. சரி, ஓகே. அபின் போன்ற போதைப் அது யாரும் பயன்படுத்தல. அபின் கஞ்சாலாம் இங்க போடுறதில்லை யாரும். தனது உடலில் எண்ணெய் தேய்த்து கொண்டு ஒருவன் திருமூர்த்திகள் இருக்கும் அறைக்குள் செல்லவோ திருமூர்த்திகளை தொடவோ கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னா ஆக்சுவலி என்ன பண்ணணும்னா உண்மையில குளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்க்கணும். எண்ணெய் தேய்ச்சதுக்கு அப்புறம் குளிக்க கூடாது. ஆனா பொதுவா நம்ம கிருஷ்ண பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருப்போம், குளிச்சுட்டு வந்து எண்ணெய் தேய்ப்போம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, குளிச்சுட்டு வந்து எண்ணெய் தேய்ப்பாங்க. ஏன்னா எண்ணெய் எல்லாம் தண்ணியில போயிடும் சொல்லி குளிச்சுட்டு வந்து எண்ணெய் தேய்ப்பாங்க. குளிச்சதுக்கு அப்புறம் நகை ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். அப்ப நகை வெட்டுவாங்க. நார்மலா நகை வெட்டினா ரொம்ப ஹார்டா இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா துணியை ஊற வச்சு துணி துவைச்சிருவேன். துவைச்சது இந்த தண்ணி எல்லாம் பட்டு நகை சாஃப்ட் ஆயிடும். அப்ப வெட்டிட்டு குளிச்சிருவேன். அப்ப என்ன பண்ணுன்னா இப்ப நகை நார்மலா நகை வெட்டினா ஹார்டா இருக்கும். இந்த நகை இருக்கு இல்லையா, நகை வந்து ஹார்டா இருக்கும். நார்மலா வெட்டினா கடினமா இருக்கும். நீங்க துணியெல்லாம் துவைச்செல்லாம் பண்ணும்போது தண்ணி பட்டு நகை சாஃப்ட் ஆயிடும். அப்ப நகை ஈஸியா வெட்டிடலாம். அதுக்கப்புறம் குளிச்சுக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, குளிச்சுட்டு வந்து நகை வெட்டுறது, குளிச்சுட்டு வந்து எண்ணெய் தேய்க்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் படுக்கையிலேருந்து எழுந்திரிச்சிட்டாலே படுக்கையை தொடக்கூடாது. பெட்டை விட்டு எழுந்திரிச்சிட்டா இந்த போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, நான் தூங்கிட்டு இருக்கும்போது போட்ட ட்ரெஸ்ஸு, நான் தூங்கிட்டு இருக்கும்போது போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, பெட்டு, இதெல்லாம் ஒன்ஸ் எழுந்திரிச்சிட்டேன்னா அதை எடுத்து வச்சுட்டு குளிக்க போகணும். ஐயோ அதையே மறந்துட்டு அப்படியே போறது, அப்படியே போட்டு போயிருது. அப்புறம் வந்து ஐயோ எல்லாம் அப்படியே இருக்கேன், அப்புறம் அப்படியே எடுக்கிறது, அப்புறம் அப்படியே பூஜை ரூம்குள்ள போறது, அப்படியே கோயிலுக்குள்ள போறது. அப்ப குளிச்சு பிரயோஜனம் இல்லை. குளிச்சும் பிரயோஜனம். குளிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்து வச்சிடும். இதெல்லாம் வந்து பிராமணிக்கல் கல்ச்சர். ஆக்சுவலி இது பாருங்க, வைஷ்ணவருக்குள்ள பிராமண கலாச்சாரம் வந்துருச்சு. ஒருத்தர் கிருஷ்ண பக்தரா இருக்காருன்னா, டைம் ஆயிடுச்சு, ஒருத்தர் கிருஷ்ண பக்தரா இருக்காருன்னா அவருக்குள்ள பிராமண கலாச்சாரம் வரும். இதெல்லாம் பிராமணிக்கல் கல்ச்சர். காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி வீடெல்லாம் கூட்டி சுத்தப்படுத்திடணும். அப்புறம் படுக்கையெல்லாம் எடுத்து அழகாக எடுத்து வச்சிடணும். இதெல்லாம் பண்ணணும். கோயில் இருக்கிறவங்க தான் இருக்கிற பிரம்மச்சாரி ரூம்ல எல்லாம் எடுத்து நீட்டாக அடுக்கி வச்சுட்டு அப்புறம் குளிச்சுட்டு வந்து அப்புறம் டெய்லி ரூம் ஆட்டு. இதான் சுச்சி முச்சின்னு இருக்கு. சுச்சி முச்சி, முச்சின்னா அசுத்தம், சுச்சின்னா சுத்தம். ஓகே, அடுத்தது பகவானின் உயர் ஆளுமையை போதிக்கும் நூல்களை ஒருவன் அம்பதித்தல் கூடாது. புஸ்தகத்தை அங்கங்க போட்டு வைக்கிறது, அந்த பக்கம் ஒரு புக்கு, அந்த டேபிள் ஒரு புக்கு, இங்க ஒரு புக்கு, அதெல்லாம் அங்கங்க கிடக்கும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதுதான் அந்த இடத்துல இருக்கணும். புக்ஸ் எல்லாம் அழகாக செல்ஃபில் இருக்கணும். அந்த இடத்துல போட்டு வைக்கக்கூடாது. அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. பகவத்கீதா, பாகவதத்துக்கும் கிருஷ்ணருக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. பகவத்கீதைக்கும் கிருஷ்ணருக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. அதை நம்ம மதிக்கணும். அதை வந்து அவமதிக்க கூடாது. அப்புறம் பகவானுக்கு எதிரான நூல்களை ஒருவன் அறிமுகப்படுத்தக்கூடாது. கிருஷ்ண பக்திக்கு இல்லாத புஸ்தகத்தை வந்து பிரபு இந்த புக்கு படிச்சா நல்லா இருக்கு பாருங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. பகவானுக்கு எதிரான எந்த நூலையுமே நம்ம பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கோயில்ல வந்து குறிப்பா சரி சில விஷயம் நல்ல விஷயமா இருக்கா, பர்சனலா சொல்லலாம். பிரபு இந்த புத்தகம் படித்தேன், ரொம்ப முக்கியமான புத்தகம் இதான் சொல்லியிருக்காங்க, சரி வாங்கலையே நான் படித்து பார்க்குறேன். பார்த்தா இதெல்லாம் இருக்குன்னு பிரபுபா சொல்லியிருப்பேன். பிரபுபாத புஸ்தகத்தில் சொல்லாத விஷயம் இல்லை, இல்லாத விஷயம் இல்லை. அதனால எல்லாமே பிரபுபா புஸ்தகத்தில் இருக்கு. அப்புறம் விக்கிரகத்துக்கு முன்பு ஒருவன் தாம்பூலம் தரித்தல் கூடாது. தாம்பூலம் போடுறது விக்கிரகத்துக்கு முன்னாடி, அது நம்ம ஆல்ரெடி பண்றது இல்லை. கிருஷ்ண பக்தியில் யாருமே நம்ம தாம்பூலம் போடுறது இல்லை. விக்கிரகத்துக்கு முன்னாடி தாம்பூலம் போடுறது. அழுக்கான பாத்திரத்தில் வைத்த மலர்களை படைக்கக்கூடாது. இதெல்லாம் கிளீனினஸ் சுத்தம் வந்து ரொம்ப முக்கியம். அதான் அன்றைக்கே சத்தம் போட்டிருந்தேன், பிளாஸ்டிக் பையிலெல்லாம் பூ கொண்டு வராதிங்க. பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக பிளாஸ்டிக் பையில் போட்டு கட்டி, அது வந்து டப்பா கொடுத்தா, டப்பாவில் என்னாச்சுன்னே தெரியல. ஃப்ளவர்ஸ்க்குன்னு ஒரு டப்பா வாங்கி கொடுத்தா அழகாக நீட்டாக அடுக்கி வச்சுக்கணும். பழைய பாத்திரம், இத்து போன கவரு, பாலித்தீன் கவரு, கேலி பைக்கு, அதுலேருந்து எடுத்து அதில் போட்டு, பார்த்தீங்களா? அதுதான் அழுக்கான பாத்திரத்தில் மலர்களை வைக்கக்கூடாது. வெறும் தரையில் அமர்ந்து கொண்டு ஒருவன் வழிபடக்கூடாது. வெறும் தரையில, இந்த வெறும் தரையில விக்கிரகத்தை வழிபடவும் கூடாது, பிரசாதம் சாப்பிடக்கூடாது, உட்காரக்கூடாது. நம்ம என்ன செயல் பண்ணாலும் ஒரு மேட் போட்டுக்கணும். சாண்டிங் பண்றோம், ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்கும் போது, கிளாஸ் கேட்கும் போது, பிரசாதம் ஏற்றுக்கும் போது, விக்கிரக வழிபாடு பண்ணி, இது எல்லாமே வெறும் தரையில பண்ணக்கூடாது.
ஒரு மேட்டு போட்டிருக்கணும், அந்த மேட் மேலே போட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பிரசாதத்துக்குன்னு ஒரு மேட் வச்சுக்கிறோம், பூஜைக்குன்னு ஒரு மேட் வச்சுக்கிறோம் இல்லையா? பிரசாதத்துக்குன்னு ஒரு மேட் வச்சுக்கிறோம், பூஜைக்குன்னு ஒரு மேட் வச்சு அந்தந்த மேட்டை அதுக்கு யூஸ் பண்ணணும். வெறுந்தரையில் உட்காரக்கூடாது. ஒரு ஆசனமோ அல்லது விரிப்போ பயன்படுத்த வேண்டும். நீராடி முடிக்காத ஒருவன் தெய்வ விக்கிரகத்தை தொடக்கூடாது. குளிக்காம போய் டேட்டி டெஸ்ட் பண்ணக்கூடாது. இது ஜென்ரலாக. ஒருவன் தனது நெற்றியில் 3 வரிகளில் நாமம் விடக்கூடாது. பட்டை போடுறது, இப்படி நாமம் 3 வரிகளில் நாமம் போடுறது, இதெல்லாம் கூடாது. நம்ம சம்பிரதாயத்தில் நமக்கு ஆச்சாரியர் என்ன திலக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதான் போடணும். இது 2 பாதம் பகவானுடைய 2 பாதம் துளசி, இப்படி தான் எப்போவுமே திலக்கு போடணும். இப்படி 2 பாதம், நடுவில் ஒரு கோடு, சைடில் ஒரு கோடெல்லாம் போடணும். ரொம்ப அந்த கோடு அதான் வந்துச்சுன்னு சொல்லுது இல்லையா? நமக்கு சம்பிரதாய திலக்கு ஒன்று இருக்கு. இதுதான் நம்ம சம்பிரதாய திலக்கு. இந்த மாதிரி தான் திருநாமம். அது ஏன் இன்னும் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒருவன் தனது கை கால்களை கழுவாமல் கோயிலுக்குள் செல்லக்கூடாது. குறிப்பா வெளியிலேருந்து வர்றவங்க, கோயில் இருக்கிறவங்க எப்பவுமே வெளியில வரோம்னா கை கால் கழுவிட்டு தான் உள்ள வரணும். வெளியிலேருந்து வரவங்களும் அதே மாதிரி கை கால் கழுவிட்டு தான் டெம்பிள்குள்ள. அதனால அந்த டெம்பிள் ஹால்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. கோயிலுடைய ஹால் அது சுத்தமா இருக்கு. அதில் கண்டதையும் போட்டு வைக்கிறது அது ஒரு 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 கலாச்சாரமே இல்லை. அது ரொம்ப மோசமான கலாச்சாரம். அங்கங்கே பொருட்களை தூக்கி போடுறது. டெம்பிள் வந்து கிளீனாக இருக்கு, கிளீன். ஸோ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இது 30 விஷயம் நீங்கள் படிச்சது. இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும். இது மறந்து போயிடும். ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஓ, நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டுருக்குறோம். இது மறக்காமல் இருக்க என்ன பண்ணணும்? இப்போ இது படிச்சதெல்லாம் மறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பயிற்சி பண்ணணும். 4 பேர் சொல்லிக் கொடுக்கணும். ஓ, இதெல்லாம் நான் கேட்டிருக்க கிளாஸ்ல, இதெல்லாம் நான் பயிற்சி பண்ணணும். இது எப்படி மனசுல பதியும்? 4 பேர் சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு அன்னைக்கு கிளாஸ்ல சொன்னாங்க இப்படி பண்ணக்கூடாது, கீழே உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. காலை தேய்ச்சி நடக்கும். சிலர் பாருங்க, இந்த பசங்கள்லாம் காலை தேய்ச்சி நடப்பாங்க. அது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அன்னிசி. அது கொட்டாய் விடுறது. கொட்டாய் விடும்போது கூட அண்டா வாயை திறந்த மாதிரி விடக்கூடாது. வாயை மூடிக்கணும். பகவான் முன்னாடியோ பக்தர்கள் முன்னாடியோ வாயை மூடிட்டு கொட்டாய் விடணும். வாயை திறந்து விடக்கூடாது. இதெல்லாம் ஒரு கலாச்சாரமே இல்லை. வாயை திறந்து கொட்டாய் விடுறது, காலை தேய்ச்சி நடக்கிறது, செவுத்த சுரண்டுறது, பல்ல நோண்டுறது, நகை கடிக்கிறது, காலை நோண்டுறது, இதெல்லாம் வந்து சுச்சி. இதெல்லாம் கான்சியஸாக காலை தொடக்கூடாது, கண்ணை தொடக்கூடாது, மூக்கு தொடக்கூடாது, காது தொடக்கூடாது. இப்போ பூஜா சர்வீஸ் இருக்கிறவங்க இது பண்ணவே கூடாது. கம்பல்சரி. இது எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது நல்லது. எஸ்பெஷலி பூஜா சர்வீஸ் இருக்கிறவங்க ஒன்ஸ் ஆச்சமன் பண்ணிட்டா உடல்ல எந்த பாதிப்பும் தொடக்கூடாது. இப்போ எனக்கு வேறு வந்துச்சுன்னா கூட இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும். சமைக்கும் போது வேர்வை வந்துருச்சு, இப்படி தொட்டுட்டா அவ்வளோதான், கை கழுவணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இப்படி பண்ணிட்டோம்னா கையை சுத்தமாகலை. கூடுமான வரைக்கும் இந்த கையை வந்து ஒன்ஸ் ஆச்சமன் பண்ணி சுத்தப்படுத்திட்டோம்னா பகவானுக்கு சேவை பண்ணும்போது நம்முடைய உடல் பாகத்தை எதுவும் தொடக்கூடாது. மூக்கு, கண்ணு, காது இதெல்லாம் அழுக்கு இருக்கக்கூடிய இடம். கண்ணில் அழுக்கு இருக்கும், மூக்கில், காதில், வாயில், காலில் இதெல்லாம் டச் பண்ணக்கூடாது. சின்ன விஷயங்கள் தான். இது ப்ராக்டிஸ் பண்ணால் இது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்ம இப்படியெல்லாம் இருந்ததே இல்லையே. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண பிறகு நமக்கு என்ன ஆகிடுன்னா, என்னடா மற்றவங்களை பார்க்கும்போது இவங்களுக்கு தெரியலையே, நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு தோணும். என்ன கண்ணை தொட்டுட்டு போய் சமைக்க போகிறாங்க, தலையை சொரிஞ்சிட்டாங்க. சிலர் பார்க்குறேன் தலையை சொரிஞ்சிட்டே சமைச்சிட்டு, தலையை சொறி கொடு. அப்போ என்ன பண்ணால் அந்த இது போட்டு கவர் போட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது. தலையை சொரிஞ்சிட்டா கை கழுவு, ஆச்சமனம் பண்ணணும், அப்போ சமைக்கணும். ஏன்னா நம்ம யாருக்காக பண்ணுறோம்? பகவானுக்காக சேவை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. ஸோ வேறு சில விதிகள் வைணவன் அல்லாத இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது நம்ம அடுத்த கிளாஸில் படிக்கிறோம். டைஸில் போபாக்கி